இந்த காயு என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் வாழ்ந்த காலத்துல பலர் வாழ்ந்தார்கள். இந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. அவர் என்னதான் செய்திருக்கிறார், என்னதான் சாதித்திருக்கிறான்னு பார்த்தா ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு ஊழியக்காரனுக்கு நல்ல வழி துணையா இருந்திருக்கிறார். சுத்த பவுலுக்கு உபத்திரவங்கள் வருகிற நேரம், துன்பங்கள் வருகிற நேரம், பாடுகள் வருகிற நேரம், ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி வந்துட்டு என்று வேடிக்கை பார்க்கவில்லை. விட்டு தூரமா இருக்கல பாருங்க, பல பேர் சேர்ந்து இந்த ஊழியக்காரனை காப்பாற்றணும், இந்த ஊழியக்காரனோடு கூட இருக்கணும் என்று வழித்துணையாய் வந்திருக்கிறார்கள். பாருங்க, அவனுடைய இருதயத்தை பாருங்க. எத்தனை பேர் என் ஊழியக்காரனோட துணையா இருப்பேன் என்று நினைத்திருக்கிறீங்க? இரண்டாவது, வழித்துணையா நின்ற மாத்திரமில்லை, காப்பாற்ற நினைத்தார். இப்ப பாருங்க, அவர்கள் பவுலுக்கு துணையா நிற்கிறார்கள். ஊழியக்காரருடைய நன்மை தீர்மையில உண்மையா நிற்க விரும்பினார்கள். ஆனா பவுல் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அதுல இருந்து தப்ப வேண்டும் என்றல்ல, அந்த தன்னை காப்பாற்ற தனக்கு துணையா நிற்கிற அந்த ஊழியக்காரரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கலகத்துக்குள்ள போக நிற்கிறார். தங்களோட ஊழியக்காரருக்காக தங்களோட உயிரை கொடுக்கிறதற்கு கூட அஞ்சாது இருந்தவர் தான் இந்த காயு. மூன்றாவது, இந்த காயு வந்து பாருங்க, ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அங்கே பரிசுத்த பவுல் வழிநடத்தின சபையை விசாரிக்கிறவராய் இருந்தார், அவர்களுக்கு உதவுகிறவராய் இருந்தார், அவர்களுக்கு சேவை செய்கிறவராய் இருந்தார். அதனால பிரியமான காயுவாய் காணப்படுகிறார். சிலர் ஊழியக்காரருக்கு உதவி செய்து நின்றவர்கள். ஆனா அவருடைய இருதயத்தை பாருங்க, ஊழியம் என்பது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் செய்யணும். பாருங்க, அந்த மனுஷன் பேர் எப்படி வந்தது? ஒரு ஊழியக்காரருக்கு துணையா இருக்கிறார். பட்டணம் முழுவதும் கலகம், கலகத்தால் நிறைந்திருக்கிறது. பவுலை கொலை செய்வதற்கு அந்த எபேசு பட்டணத்தில் இருந்தவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா காயு என்ன செய்கிறார்? காயோடு இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கட உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஊழியக்காரோட உயிரை பறிக்க விடக்கூடாது, காப்பாற்றணும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் பவுலை காப்பாற்ற நினைத்த அந்த மனிதர்களை அவங்க கொல்வதற்கு இழுத்துக் கொண்டு போகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், என்னக்காக உயிரை கொடுக்கிறவர்களை நான் விடக்கூடாது, நானும் போகணும், அந்த இடத்தை நிக்கணும் நினைக்கிறார்கள். மூன்றாவது அவர் செய்தது, சபையை விசாரிக்கிறார். வெளியில இருக்கிற மக்களோடு ஒன்றாய் இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல இருதயம் உள்ளவர்கள் யோசிக்கிற விதங்களும் சிந்திக்கிற விதங்களும் அது நல்லதா இருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு பணியை செய்தபடியாத்தான் யோவான் இதை அறிந்தவுடனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல வாழ்ந்து நீ சுகமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.